பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினத்திலும் வாகமன் பகுதியிலிருந்து ஸ்கை டிவியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த திறந்த வெளியில் நின்று இன்று கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும்படியாக நாங்கள் இன்று ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அதே போல இன்றைய தினத்திலும் நீங்கள் எங்களோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பீர்களே ஆகில் இன்றைய தினத்தில் கர்த்தர் உங்களை சந்தித்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனைகளை மாற்ற கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைய தினத்திலும் இந்த கூடுகை ராஜன் பிரதர் அவர்கள் ஜெபித்து ஆரம்பமாக போகிறது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழி நடத்துகிறதா எங்களை பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வாதம் கொண்ட பரிசுத்தமான இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரமப்பா. கடந்ததான பகல் முழுவதும் கர்த்தாவே ஹல்லேலூயா, உம்முடைய ஆலயத்திலே வந்து ஆண்டவரை மேன்மைப்படுத்தும்படியாய் உம்முடைய சரீரத்தை இரத்தத்தையும் பானம் பண்ண கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தபடியால் உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உயிர்ப்பின் பண்டிகையை ஆசரிக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு குடும்பமாக சபையாக கர்த்தர்களை நடத்தின எல்லா நன்மைகளுக்கா, ஈவுக்கா, கிருபைகளுக்கா, இரக்கங்களுக்கா, எல்லா தயவிற்கா கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவானபடியாய் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உம்மை கூடுதலாக ருசித்தடைய கர்த்தர் எங்களுக்கு உதவி பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். முதலாவது எங்களை பாவங்களோ, குறைகளோ, குற்றங்களோ, தவறுகளோ இருந்தால் கர்த்தாவே கிருபையாக மன்னித்து இந்த இடத்தை கர்த்தாவே நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். பாவமண்ண பகுதியிலே கர்த்தாவே ஸ்கை டிவியின் வழியாய் தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தும்படியாய் அநேக மக்களுக்கு கர்த்தாவே இந்த ஹல்லேலூயா இந்த ஜெப கூட்டம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தாவே நீ உதவி பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். நேர்த்தம் கொடுக்கிறதான எங்களுடைய ஆண்டவரை மைக்கேல் பிரதருக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீரா, இப்படி கிருபைகளை மூடி மறைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, இப்படி வல்லமையான கரம் அந்த மகனை தாங்கிக் கொள்ளும் ஆண்டவரே, தெய்வீக கருத்தினால் தாங்கும் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குடும்பமாக அவர்களை ஆசீர்வதிப்பா. இந்த தேசத்திலே கர்த்தர் கொண்டு வந்ததற்கா ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். அநேக வாலிபர்கள் கர்த்தாவே மைக்கு வந்திருக்கும் ஆண்டவரே, மதுவானத்திற்கும் அடிமைப்பட்டு இருக்கிறதா இந்த நேரத்தில் கர்த்தாவே உம்முடைய மகன் முகாந்திரம் கர்த்தாவே நாங்களும் கர்த்தாவே இந்த நல்ல ஆண்டவரே நல்ல தேவனுக்கு உண்மையாக நடக்க தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடத்ததான கிருபைகளை ஆண்டவர்களுக்கு தந்தபடியாய் ஸ்தோத்திரம். அவருடைய போக்கிலும் வரத்தில் எல்லாம் சாநித்தியம் இருப்பதாய் கர்த்தருடைய கரம் அப்பா மகனை தாங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, சமாதான சந்தோஷத்தினால் கிருபையா வரங்களால் கர்த்தாவே இந்த மகனை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்திலே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறப்பா, அதை நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறோம். அநேக ஆத்துமாக்கள் கடந்து வரட்டும் அப்பா, வாலிப மக்கள் கடந்து வரட்டும் அப்பா. தேவனை சந்திக்க கர்த்தாவே ஆண்டவரும் கூடுதலாய் ருசித்தறிய கர்த்தரை ஆயத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி இயேசு கிருபைகளுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆம், பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலும் நாம் நம்முடைய சகோதரர் குமார் அவர்களிலிருந்து ஒரு சில பாடல்களை கேட்கலாமா? ഞങ്ങൾ ഇതുവരെ എത്തുവാൻ നീ മാത്രം എൻ ദൈവമേ, ഞങ്ങൾ ഇതുവരെ എത്തുവാൻ നീ മാത്രം എൻ യേശുവേ, ഞങ്ങൾ ഇതുവരെ എത്തുവാൻ നീ മാത്രം എൻ ദൈവമേ, ഞങ്ങൾ ഇതുവരെ എത്തുവാൻ നീ മാത്രം എൻ യേശുവേ. കഴിവല്ല നിൻ കൃപയാണേ, ബലമല്ല നിൻ ദയയാണേ, കഴിവല്ല നിൻ കൃപയാണേ, ബലമല്ല നിൻ ദയയാണേ, ഞങ്ങൾ ഇതുവരെ എത്തുവാൻ നീ മാത്രം എൻ ദൈവമേ, ഞങ്ങൾ ഇതുവരെ എത്തുവാൻ നീ മാത്രം എൻ യേശുവേ. രോഗിയായി മാറിയപ്പോൾ യഹോവ രാഫയായി,
രോഗിയായി മാറിയപ്പോ യഹോവ രാഫയായി. തോൽവികൾ വന്ന നേരം യഹോവ നിസിയായി. തോൽവികൾ വന്ന നേരം യഹോവ നിസിയായി. കഴിവല്ല നിൻ കൃപയാണേ, ബലമല്ല നിന്ദയാണേ. കഴിവല്ല നിൻ കൃപയാണേ, ബലമല്ല നിന്ദയാണേ. ഞങ്ങൾ ഇതുവരെ എത്തുവാൻ നീ മാത്രം എൻ ദൈവമേ. ഞങ്ങൾ ഇതുവരെ എത്തുവാൻ എൽ സദായ് കൂടെയുള്ളപ്പോ അസാധ്യതകൾ മാറിപ്പോയി. എൽ സദായ് കൂടെയുള്ളപ്പോ അസാധ്യതകൾ മാറിപ്പോയി. എബനേസരൻ ദൈവമേ, എന്നെ കരങ്ങളിൽ വഹിച്ചവനേ. എബനേസരൻ ദൈവമേ, എന്നെ കരങ്ങളിൽ വഹിച്ചവനേ. കഴിവല്ല നിൻ കൃപയാണേ, ബലമല്ല നിന്ദയാണേ. കഴിവല്ല നിൻ കൃപയാണേ, ബലമല്ല നിന്ദയാണേ. ഞങ്ങൾ ഇതുവരെ എത്തുവാൻ നീ മാത്രം എൻ ദൈവമേ. ഞങ്ങൾ ഇതുവരെ എത്തുവാൻ നീ മാത്രം എൻ യേശുവേ. യഹോവ ഈരയായി എൻ ശൂന്യതകൾ മാറ്റിയല്ലോ. യഹോവ ഈരയായി എൻ ശൂന്യതകൾ മാറ്റിയാലോ. എപ്പോഴും എന്നെ കാണുന്ന എൽരോഹി എൻ സ്നേഹക്കൊടിയേ. എപ്പോഴും എന്നെ കാണുന്ന എൽരോഹി എൻ സ്നേഹക്കൊടിയേ. കഴിവല്ല നിൻ കൃപയാണേ, ബലമല്ല നിന്ദയാണേ. കഴിവല്ല നിൻ കൃപയാണേ, ബലമല്ല നിന്ദയാണേ. ഞങ്ങൾ ഇതുവരെ എത്തുവാൻ നീ മാത്രം എൻ ദൈവമേ. ഞങ്ങൾ ഇതുവരെ എത്തുവാൻ നീ മാത്രം എൻ യേശുവേ. பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலும் பாருங்க, நம்முடைய வாலிப சகோதரர்கள் அநேக போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் எப்படி அவர்களால் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்று அவர்களால் தெரியாம பல இடங்களுக்கு தேடி செல்லுகிறாங்க. ஆனால் விடுதலை இல்லை. அவர்களே
சுயமாய் தீர்மானம் எடுக்கிறாங்க, எப்படியாவது இவற்றிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று. ஆனால் முடியாத சூழ்நிலை. காரணம், பிசாசு இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளை இந்த பாவத்திற்குள்ளாக தள்ளி கட்டி வைத்திருக்கிறான். இன்றைய தினத்தில் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிற, ஒருவேளை உங்களால் குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் இருக்கலாம், ஒருவேளை போதை பொருட்களிலிருந்து விடுதலை பெற முடியாமல் இருக்கலாம், ஒருவேளை விபச்சார கட்டுகளுக்குள் தள்ளப்பட்டு இருக்கலாம். நீங்கள் எப்படிப்பட்ட பாவ கட்டுகளுக்குள் அகப்பட்டிருந்தாலும் இன்று உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களோடு சேர்ந்து நீங்கள் ஜெபித்தீர்களாகில் கர்த்தர் இன்று உங்களுடைய கட்டுகளை உடைத்து இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார். இன்றைய தினத்திலும் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? இப்போது எங்களோடு நிற்கிறதான ராஜன் பிரதர் அவர்கள் வந்து இதற்காக ஜெபிக்க போகிறாங்க. எங்களை நேசித்து நடத்துகிறதா எங்களை பரிசுத்தமான நல்ல தகப்பனே, ஆசீர்வாதம் கொண்ட பரிசுத்தமான இந்த நல்ல வேலைக்காய் ஒரு முறை குடும்ப சமூகத்திலே வருகிறோம். பிரத்யேகமாக கர்த்தாவே இயேசு உங்களை நேசிக்கிறார் எங்கள் ஊழியத்தின் வாயிலாக. ஆண்டவரே, இந்த இடத்திலே கர்த்தாவே ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நாமத்தை ஒரு முறை கூட மகிமைப்படுத்தும்படியான கிருபை எங்களுக்கு தந்தபடியாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தந்ததான ஜெப குறிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக வாலிப மக்கள் ஆண்டவரே குடிப்பழக்கத்திற்கு ஆண்டவரே ஹல்லேலூயா விபச்சாரத்தனத்திற்கு அடிமைப்படுகிறதான ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தாவே நீ சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிபர்களை தட்டி உணர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அதன் மூலமாய் பவனத்திலே சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் கர்த்தாவே பவனங்களில் ஆண்டவருடைய ஸ்தோத்திரமான கொலை வரை ஆண்டவரே நடக்கிறதா இந்த காலகட்டங்களில் கர்த்தாவே எங்களுடைய ஹல்லேலூயா வாலிப சகோதரர்களை ஒவ்வொருவரை சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இரத்தத்தால கழுவி ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே தேவனுடைய சமூகத்துக்கு நேராய் கொண்டு வர கர்த்தர் ஆண்டவரை உதவி பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, மட்டுமாய் கர்த்தருடைய கிருபை அப்பா நீ அளவாக இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களின் மீது கர்த்தாண்டவரே தாய் தகப்பன் ஆண்டவரே வேதனையோடு புத்திமுட்டு கொண்டு கர்த்தாவே வேதனையோடு கர்த்தாவே இருக்கிறதான ஒவ்வொரு மக்களை கர்த்தர் சந்திக்கும்படியாய் நாம் ஜெபிப்ப கர்த்தாவே. இந்த நாளிலே ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாரும் தொடும்படியாய் ஆண்டவருடைய கரம் அப்பா பிள்ளைகளை சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே இயேசு உங்களை நேசிக்கிறார். எங்களுடைய இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆண்டவரே அபரீதமாக ஆசீர்வதிக்க கர்த்தாவே உதவி பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் நன்மையாக கிருபையாக வழி நடத்தும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். എന്നെ നന്നായി അറിയും, എന്നെ നന്നായി പുലർത്തും എൻ്റെ പ്രാണനായകനേശു. എന്നെ നന്നായി അറിയും, എന്നെ നന്നായി പുലർത്തും എൻ്റെ പ്രാണനായകനേശു. അമ്മ ഓമനിക്കുമ്പോൾ അപ്പൻ താലോലിക്കുമ്പോൾ എന്നെ നാഥൻ വഴി നടത്തും. അമ്മ ഓമനിക്കുമ്പോൾ അപ്പൻ താലോലിക്കുമ്പോൾ എന്നെ നാഥൻ വഴി നടത്തും. കാൽ കല്ലിൽ തട്ടാതെ ഞാൻ വീണു പോകാതെ തന്തൂതരുണ്ട് കാവലായി. കാൽ കല്ലിൽ തട്ടാതെ ഞാൻ വീണു പോകാതെ തന്തൂതരുണ്ട് കാവലായി. ഉള്ളം കരത്തിലെന്നെ വരച്ചിരിക്കുന്നതാൽ എനിക്കേതും ഭയമേയില്ല. ഉള്ളം കരത്തിലെന്നെ വരച്ചിരിക്കുന്നതാൽ എനിക്കേതും ഭയമേയില്ല. എൻ മുഖം പാടില്ല, ലജ്ജിതനായി തീരില്ല. നിന്നിച്ചവരുടെ മധ്യത്തിൽ എൻ മുഖം പാടില്ല, ലജ്ജിതനായി തീരില്ല. നിന്നിച്ചവരുടെ മധ്യത്തിൽ വരും കാലമൊക്കെയും എൻ തല ഉയർത്തി നടത്തിയിടും അന്ത്യം വരെ. വരും കാലമൊക്കെയും എൻ തല ഉയർത്തി നടത്തിയിടും അന്ത്യം വരെ. എന്നാഥൻ വരവിൻ ലക്ഷണങ്ങൾ കാണുന്നേ, അന്ത്യകാല സംഭവങ്ങളാൽ
என் நாதன் வரவில் ലക്ഷണങ്ങൾ കാണുന്നേ. അന്ത്യകാല സംഭവങ്ങളാൽ എണ്ണ നിറച്ചിടാം, കാത്തു കാത്തിരുന്നിടാം എൻ പ്രിയൻ വരവിനായി. എണ്ണ നിറച്ചിടാം, കാത്തു കാത്തിരുന്നിടാം എൻ പ്രിയൻ വരവിനായി. എന്നെ നന്നായി അറിയും, എന്നെ നന്നായി പുലർത്തും എൻ്റെ പ്രാണനായകനേശു. എന്നെ നന്നായി അറിയും, എന്നെ നന്നായി പുലർത്തും എൻ്റെ പ്രാണനായകനേശു. അമ്മ ഓമനിക്കുമ്പോൾ, അപ്പൻ താലോലിക്കുമ്പോൾ എന്നെ നാഥൻ വഴി നടത്തും. അമ്മ ഓമനിക്കുമ്പോൾ, അപ്പൻ താലോലിക്കുമ്പോൾ എന്നെ നാഥൻ വഴി നടത്തും. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று தினத்திலும் நாம் வேதத்திலிருந்து இந்த நாளிற்குரியதான காரியங்களை குறித்து புரிந்து கொள்ளலாமா, அறிந்து கொள்ளலாமா? கடந்த நாட்களிலே நாம் பெரிய வெள்ளி, இல்லை என்றால் குட் ஃப்ரைடே, கடந்த நாட்களிலே ஈஸ்டர், இப்படியாக பல அனுபவத்தை, பல காரியங்களை நாம் கேட்டோம், அறிந்தோம். ஏன் இப்படிப்பட்ட நல்ல வெள்ளி, புனித வெள்ளி, இல்லை என்றால் ஈஸ்டர், இப்படியான திரு நாட்களை கொண்டாடப்படுகிறது? அது வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆதியாகமம் புஸ்தகத்திலே பார்க்கும்போது ஒரு பூமி காணப்பட்டிருந்தது. அந்த பூமி ஒழுங்கின்மையாய் காணப்பட்டது. அதிலே மனுஷரால் வாழ முடியாத நிலைமை, மிருகங்களால் வாழ முடியாத நிலைமை, பறவைகளால் வாழ முடியாத நிலைமை, அப்படிப்பட்டதான ஒரு பூமி இருந்தது. அந்த பூமியை கர்த்தர் சுத்தம் பண்ணுகிறார். அந்த பூமியை சீராக மாற்றுகிறார். தண்ணீரையும் தரையையும் இரண்டாக பிரிக்கிறார். பிரித்தாலும் அந்த பூமியிலே ஒரு உயிர் வாழும்படியாய் முடியாத நிலைமை. காரணம் வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் உண்டாகட்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்ட போது சூரியன் உருவாக்கப்பட்டது. வெளிச்சம் உண்டாயிற்று. பகலிலே சூரியனையும் இரவிலே வெளிச்சம் கொடுக்கும்படியாய் சந்திரனையும் சிருஷ்டித்தார். நட்சத்திரங்களை சிருஷ்டித்தார். இப்படியாக வேதத்திலே நாம் பார்க்கும்போது இந்த பூமியில் நாம் காணப்படுகிற சர்வத்தையும் கர்த்தர் சிருஷ்டித்தார். நாம் காண்கிறதான ஊரும் பிராணிகளாக இருக்கட்டும், பறக்கிற பறவைகளாக இருக்கட்டும், தண்ணீரிலே காண்கிறதான எல்லா விதமான மீன்களோ இல்லை என்றால் மாம்சம் மச்சங்களாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் சொல்ல சொல்ல அது உருவாக்கப்பட்டது. ஒவ்வொன்றும் உருவாக்கப்பட்டது. ஆனால் கர்த்தர் எதற்காக அந்த பூமியை ஒழுங்காக மாற்றினார் தெரியுமா? உங்களையும் என்னையும் சிருஷ்டிக்கும்படியாகத்தான். கர்த்தருக்காக மனிதனை சிருஷ்டிக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருந்தார். ஆம் பிரியமானவர்களே, இந்த பூமியில் காண்கிறதான எல்லா காரியங்களும் மனிதனுக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டது, உங்களுக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டது. இன்றைய தினத்திலும் நீங்க இந்த பூமியில பல நன்மைகள் கிடைக்காமல் இருக்கிறதே என்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீங்களே, உங்களுக்காகத்தான் இவைகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனால் பிசாசானவன் உங்களுக்கு கிடைக்க முடியாதபடிக்கு தடை பண்ணுகிறது நிமித்தம்தான் உங்களுக்கு இந்த நாள் வரை இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படியானால் இந்த பூமியில் காணப்படுகிற எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டு இந்த பூமியிலே மனிதனையும் கர்த்தர் சிருஷ்டிக்க விரும்பினார். மனிதனை தேவனுக்காகவே சிருஷ்டித்தார். தேவனிடத்திலே பேசும்படியாய், தேவன் மனிதனிடத்திலே பேசும்படியாய், இப்படியாக இருவரும் பேசிக்கொள்ளும்படியாய், இருவரும் சந்தோஷிக்கும்படியாய் மனிதன் தேவனை ஆராதிக்க வேண்டும். அந்த ஒரே ஒரு நோக்கத்திற்காக மாத்திரம்தான் மனிதனை தேவன் சிருஷ்டித்தார். ஆனால் பாருங்கள், மற்றுள்ள எல்லாம் சொல்ல சொல்ல உருவாக்கப்பட்டது. ஆனால் மனிதன் அப்படி அல்ல. மனிதனை கர்த்தர் தமது சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று நாம் வாசிக்கிறோம்.
ஆம் பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, அவருடைய ஜீவ சுவாசத்தை நம்முடைய நாசியில் ஊதின போது மனிதன் ஜீவாத்துமாவானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டும் மனிதனுக்குள் ஏதோ ஒரு குறைவிருந்தது. மனிதன் பாருங்க, சூரியனை பார்க்கிறான், நட்சத்திரங்களை பார்க்கிறான், சந்திரனை பார்க்கிறான், பூமியிலே எல்லா ஊரும் பிராணிகளை பார்க்கிறான், விலங்குகளை பார்க்கிறான். ஆனாலும் மனிதனுக்குள் ஒரு குறைவிருந்தது. அவனுக்கு தக்க துணை இல்லாத ஒரு நிலைமை. இதை அறிந்ததான கர்த்தர் பாருங்க, மனிதனுக்கு தக்க ஒரு துணையை உருவாக்கி கொடுத்தார். இன்றைய தினத்திலும் நீங்க துணையை தேடி பல இடங்களுக்கு அலைந்து கொண்டிருக்கீங்களே, ஆனா பாருங்க, உங்களுக்கு துணை தேவை என்று கர்த்தருக்கு தெரியும். இன்று வாலிப சகோதரர்கள் பஸ் ஸ்டாண்டிலும் கடை வீதிகளிலும் நின்று கொண்டு தன்னுடைய துணையை தேடி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா வேதத்துல நாம் பார்க்கும்போது மனிதனுடைய தக்க துணை கர்த்தரே சிருஷ்டித்து கொடுத்தார். இன்று உங்களுக்காக கர்த்தர் ஒரு துணையை சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். அது யார் என்று நீங்க கர்த்தரிடத்திலே விசாரிக்கணும். நீங்க பஸ் ஸ்டாண்டில் சென்று இதாருக்கு இருக்கலாமோ என்னுடைய துணை என்று பல வீதிகளிலும் தேடிக்கொண்டிருக்கிறீங்களே, உங்க துணை அதல்ல. கர்த்தரிடத்திலே விசாரியுங்க, கர்த்தர் உங்களுக்கு அந்த துணையை காண்பித்து தருவார். அப்படியாக மனிதனுக்கு கர்த்தர் தக்க துணையை சிருஷ்டித்து கொடுத்து மனிதன் சந்தோஷமா இருக்கும்படியாய் மனிதனிடத்திலே மாலை நேர வேளைகளிலே வந்து கர்த்தர் உறவாட, அவனோடு பேச, அவனிடத்திலே விசாரிக்க அவர் நாள்தோறும் வந்து கொண்டிருந்தார். அப்படியாக ஒரு நாள் மனிதன் தனிமையா இருக்கிறதான வேளையிலே பிசாசானவன் சோதிக்கும்படியாய் கடந்து வருகிறான். வேதத்திலே பார்க்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இதெல்லாம் செய்யலாம், ஆனால் இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் செய்யக்கூடாது என்று, அந்த நன்மை தின்மை அறியக்கூடிய அந்த விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீங்க புசிக்க கூடாது என்று சொல்லி இருந்தார். ஆனால் பாருங்கள், அந்த மனிதனிடத்துல பிசாசானவன் வந்து ஏமாற்றி அந்த கனியை புசித்து விடுகிறான். அதன் நிமித்தம் மனிதனுக்குள் பலவிதமான சாபங்கள் வருகிறது. அந்த நிமித்தம்தான் மனிதனுக்குள் மரணம் கூட வருகிறது. மனிதன் மரிக்கும்படியாக சிருஷ்டிக்கப்படவில்லை பிரியமானவர்களே, மனிதன் பாவம் செய்தது நிமித்தம்தான் மரணம். ஆம் பிரியமானவர்களே, அப்படியாக மனிதன் பாவம் செய்தது நிமித்தம் அவன் மரணத்தை அவனே வாங்கி கொண்டான். கர்த்தரிடத்திலிருந்து சாபமாக வாங்கி கொண்டான். மாத்திரமல்ல, மனிதனுக்கு வேதனையும் கவலையும் கண்ணீரும் தொல்லைகளும் கஷ்டங்களும் பிரயாசங்களும் பாடுகளும் இல்லாத ஒரு ஏதேன் தோட்டத்திலே அவனுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும்படியாய் தேவன் ஏதேன் தோட்டத்திலே சிருஷ்டித்து வைத்திருந்தார். ஆனால் இந்த பிசாசு ஏமாற்றினதை அவன் நம்பி அந்த பாவத்தை செய்தது நிமித்தம் ஏதேன் தோட்டத்திலிருந்து அகற்றப்பட்டு போய்விட்டான், தள்ளப்பட்டு போய்விட்டான். அதன் நிமித்தம் தான் மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த பாடுகள் வந்தது. இந்த மனிதன் பாவம் செய்தது நிமித்தம் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து தள்ளப்பட்டு போய்விட்டான். இப்படி தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறதான மனிதனை மறுபடியும் ஏதேன் தோட்டத்திலே வேதனை இல்லாத, கவலை இல்லாத, கஷ்டங்கள் இல்லாத அந்த இடத்திற்கு கொண்டு செல்லும்படியாக தேவன் விரும்பினார். அதற்காக பல தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்பினார். தீர்க்கதரிசிகள் நிமித்தம் மனிதனிடத்திலே தேவன் பேச விரும்பினார். ஏன் தீர்க்கதரிசிகளை எழுப்ப வேண்டும்? தேவன் பேசின போது மனிதன் பாவம் செய்ததன் நிமித்தம் மனிதனுக்கு அந்த சப்தத்தை கிரகிக்க முடியவில்லை. ஏனென்றால் வேதத்திலே பார்க்கும்போது தேவனுடைய சப்தத்தை குறித்து சொல்லுகிறது, வனாந்தரங்களை தேவனுடைய சப்தம் அதிர பண்ணுகிறது, பெண் மான்களை ஈனும்படியாய் செய்கிறது. இப்படியாக தேவனுடைய சப்தம் இடி முழக்கம் போல மகா சக்தமாய் வர ஆரம்பித்த போது மனிதனால் அந்த சப்தத்தை கேட்க முடியவில்லை. அப்பொழுது மனிதர்கள் சொல்லுகிறாங்க, தீர்க்கதரிசியாகிய மோசே மூலமாக உங்களோடு பேசுங்க என்று சொன்ன போது கர்த்தர் தீர்க்கதரிசிகளை எழுப்ப ஆரம்பித்தார். அப்படியாக அநேக தீர்க்கதரிசிகள் எழுப்பினாங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு மனிதர்களிடத்துல சொன்னாங்க. ஆனாலும் மனிதர்கள் அதை நம்பல. பல ஜனங்களும் மறுபடியும் பாவத்திற்குள்ளாக போகிறாங்க. அப்படி பாவம் செய்யும் போது விலங்குகளுடைய இரத்தமும் அதே போல் பறவைகளுடைய இரத்தமும் அப்படியே பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டது. அப்படியாக இந்த உலகத்துல பறவைகளும் விலங்குகளும் குறைந்ததை தவிர
பாவம் நிவர்த்தியாக முடியவில்லை. அப்படி என்றால் எப்படி மனிதனுடைய பாவத்தை தீர்க்க முடியும்? அதற்காக தேவன் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். நானே பூமியிலே கடந்து செல்ல போகிறேன். அப்படி கடந்து வர வேண்டும் என்றால் நானே பலியாக, நானே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட போகிறேன் என்று தேவன் தீர்மானம் எடுக்கிறார். அப்படி அந்த பலி கொடுக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு இரத்தம் தேவை. ஆனால் பாருங்கள், தேவன் மகிமையானவராய், பிரசன்னத்தில் நிறைந்தவராய், மகிமையின் தேவனாய் இருந்ததான தேவன் இரத்தம் இல்லாத, சரீரம் இல்லாத, அக்னியான தேவனாய் இருந்தார். அப்படியாகப்பட்ட தேவன் இந்த பூமியில இறங்கி வந்து எப்படி நமக்காக இரத்தத்தை சிந்தப்பட முடியும்? அப்படியாக கர்த்தர் எந்த புருஷனையும் அறியாத மரியாளுடைய வயிற்றில அவர் பிறக்க தீர்மானிக்கிறார். அப்படியாக அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நிமித்தம் மரியாளுடைய கர்ப்பத்திலே கர்த்தர் உருவாகி இந்த பூமியிலே பிறக்கிறார். பிறந்து அவர் இந்த பூமியிலே நமக்காகவே வாழ்கிறார். எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ நெருக்கங்கள், இவை எல்லாவற்றையும் சகித்து கொண்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியிலே அவர் எல்லாவற்றையும் தியாகம் செய்து ராஜாதி ராஜன் அவர், கர்த்தாதி கர்த்தர் அவர், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர் அவர். ஆனால் பாருங்கள், அவருடைய சிருஷ்டிப்பின் மனிதர்களாகிய நம்மால் அவர் பல பாடுகளை பட்டார். அவர் பல விதமான அவமானத்தை அவர் சகித்தார். என்றாலும் அவைகளை ஒன்று பொருட்படுத்தாமல் அவர் எதற்காக இந்த பூமியில இறங்கி வந்தாரோ அந்த காரியத்தை இந்த பூமியில செய்து தீர்த்து செல்லும்படியாய் நமக்காக சிலுவை மட்டும் அவர் தம்மையே தாழ்த்தினார், தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். மனிதனே சிலுவையில அறைந்தார்கள். அவர்கள் கொன்று விட்டதாக நினைத்தாங்க. ஆனால் தேவனை யாராலும் கொல்ல முடியுமா? அவரை கொல்ல முடியாது. அவர் சொன்னார், நீங்கள் என்னை இடித்து போட்டாலும் 3 நாளைக்குள்ளாக நான் என்னை கட்டி எழுப்புவேன் என்று முதலிலே சொல்லி இருந்தார். அதே போல மனிதர்கள் அவரை சிலுவையில அறைத்து கொன்று விட்டதாக நினைத்தாங்க. ஆனால் அவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார். அதுதான் பிரியமானவர்களே, துக்க வெள்ளியும் ஈஸ்டருமாக, இல்லை என்றால் நல்ல வெள்ளியும் ஈஸ்டருமாக நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலும் நீங்கள் எந்த பாவத்திலே அகப்பட்டிருந்தாலும், எப்பேற்பட்ட பாவ வாழ்க்கைக்குள்ளாக அடிமைப்பட்டிருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் வேற எந்த மார்க்கத்தையும் குறித்த வேதம் சொல்லவில்லை. ஏனென்றால் பறவைகளை கொடுத்து பலி கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை, விலங்குகளை பலி கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. எந்த இடத்துல நீங்க ஏறி எவ்வளவு பெரிய மலை உச்சியில ஏறினாலும் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படாது. உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே தான். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுகப்பட உங்களுடைய பணம் கொடுக்க தேவையில்லை, உங்களுடைய ஆஸ்திகளை அழிக்க தேவையில்லை, நீங்க எங்கும் தேடி செல்லவும் தேவையில்லை. வேதத்திலே பார்க்கும்போது அவருடைய இரத்தத்தினால் கழுகப்படும்படியாய் அவரை விசுவசித்து அவருடைய இரத்தத்தினால் கழுகுங்க என்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், எந்த பாவமாக இருந்தாலும் அவர் கழுகி சுத்திகரிப்பார். அதே போல பாருங்க பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் மாற்றி பரலோகத்திலே கொண்டு போக போகிறார். வாழ்க்கையில இப்போது பிரயாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இப்போது வேதனைக்குள்ளாக இருக்கிறீங்களா? பல நபர்கள் வாழவே முடியாத நிலைமைக்குள்ள இருக்கிறீங்க. ஆனால் இயேசு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட நிலைமைக்குள் தள்ளப்பட்டிருந்தாலும் கவலைப்படாதுங்க. இந்த உலகத்துல வாழ்கிறது நீங்க கொஞ்ச நாட்கள் தான். இது கழிந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு உங்களை நான் அழைக்க வரப்போகிறேன், வெகு சீக்கிரத்திலே வரப்போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஏன் தாமதிக்கிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உலக நாடுகளில எல்லா இடங்களிலும், எல்லா கிராமங்களிலும், எல்லா மூலை முடுக்குகளிலும் கர்த்தருடைய நாமம் பிரசங்கிக்கப்படுகிற வேளையிலே கர்த்தருடைய நாள் வரும் என்று. அப்படி என்றால் இந்த சோசியல் மீடியா மூலமாக
கர்த்தருடைய வசனம் எவ்வளவு விரைவா துரிதமாக பரவி கொண்டிருக்கிறது. இன்று பாருங்க, மொபைலை திறந்தாலும் யூடியூபை திறந்தாலும் எந்த இடத்தில் பார்த்தாலும் கர்த்தருடைய வசனம் ஏன் கேட்கப்படுகிறது? கர்த்தர் சொல்லி இருக்கிறார், இந்த உலக நாடுகளிலே தேசம் எங்கும் என்று ராஜ்யத்தின் சுவிசேஷம், கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ அன்று நான் வருகிறேன் என்று. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க முதல் முறையாக கூட கேட்கலாம் இந்த வார்த்தைகளை. இன்றைக்கே ரட்சிக்கப்படுங்க, இப்போதே ரட்சிக்கப்படுங்க, இன்றைக்கு தான் ரட்சணிய நாள். இன்றைக்கு உங்களை நீங்கள் சமர்ப்பித்து என்னை ரட்சிங்க என்று கேட்டால் கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். உங்க வாழ்க்கையில இருக்கிற எந்த சிறையிருப்பாக இருந்தாலும் அவைகளை மாற்றி கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறதான பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போகிறார். பரலோக ராஜ்யம் என்னப்படுகிற ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்தில் வேதனைகள் இல்லை, அழிவில்லை, கண்ணீர் இல்லை, கஷ்டங்கள் இல்லை, பிரயாசங்கள் இல்லை. ஆனால் இந்த பூமியில இவையெல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தில் உங்களையும் என்னையும் கொண்டு போகிறார். அதற்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அவரை விசுவசிங்க, அவருடைய இரத்தத்தினால் கழுகப்படுங்க, அவரை நம்புங்க, அவரோடு சேர்ந்து வாழுங்க. கர்த்தர் வரும்போது முதலாவது அவரை விசுவசிக்கிறவர்கள், ஆமென், ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள். விசுவாசித்தால் மாத்திரம் போதாது, வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். ரட்சிப்பு என்றால் நம்முடைய இருதயத்தில் விசுவசிக்க வேண்டும், ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும். இன்றைய தினத்துல நீங்க விசுவசிக்கிறீங்களா? அப்படி என்றால் உங்கள் பக்கத்தில் இருக்கிறதான சபையில சென்று ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இன்னுமாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த 3 அனுபவம் இருந்தால் எந்த இரவில் எந்த நேரத்தில் கர்த்தர் வந்தாலும் பரலோகத்திலே நாம் செல்ல முடியும். பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை வைத்து பரலோக ராஜ்யத்தில் உங்களை கொண்டு செல்லும்படியாய் தேவன் விரும்புகிறார். ஏன் கலங்கி நிற்கிறீங்க? ஏன் தயங்கி நிற்கிறீங்க? கர்த்தரிடத்தில் கடந்து வாங்க, அவர் உங்களை நடத்துவார். உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். எப்போதும் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எந்த நிலைமையில் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் இருந்தாலும் கர்த்தர் தொடுவீராக. அவர்களுடைய கடன் பாரங்கள், கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், பாடுகள், நெருக்கங்கள், துயரங்கள் யாவற்றையும் மாற்றுங்க. கர்த்தாவே, ரட்சிப்பை கர்த்தர் ஜனங்களுக்கு கொடுப்பீராக. ரட்சிப்பு கர்த்தருடையது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எந்த மனிதனும் எந்த மனிதர்களையும் ரட்சிக்க முடியாது, ஆனால் கர்த்தரால் ரட்சிக்க முடியும். கர்த்தாவே, இன்றைய தினத்திலும் உமது சமூகத்தில் இந்த ஜனங்களை முற்றிலுமாய் ஒப்பு தருகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களை ஒப்பு தருகிறோம். இந்த சப்தம் முழங்குகிறதான எல்லா பிரதேசத்தையும் ஒப்பு தருகிறோம். கர்த்தர் ஆளுகை செய்வீராக. ஒரு ஜனம் போலும், ஒரு நபர் கூட கெட்டு போகாதபடிக்கு கர்த்தாவை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியா கர்த்தர் இந்த பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து அருளுவீராக. உம்மை நம்பி விசுவசித்து உமது சமூகத்திலே வந்து ரட்சிப்பை அனுபவத்திலே வாழ கர்த்தர் உதவி செய்யும். கிருபையாக நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபங்கேட்ட எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த தினத்தில் நம்முடைய ராஜன் பிரதர் அவர்கள் வந்து ஜெபித்து இந்த கூடுகையை நாம் நிறைவு செய்யலாம். எங்களை நேசித்து நடத்துகிறதா நீங்கள் பரிசுத்தம் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதம் கொண்ட பரிசுத்தமான கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காய் ஒரு முறை குடும்ப சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, இவ்வளவு நேரமாய் கர்த்தாவே நம்முடைய செய்திகளை பகிர்ந்து கொண்ட அருமையான மகனுக்காக செபிக்கிறோம். கர்த்தாவே, மகனுடைய கிருபாவரங்களால் கர்த்தர் நிரப்பும்படியாக செபிக்கிறோம். கர்த்தாவே, மகனுடைய தேவையில எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியாக செபிக்கிறோம். அநேக ஆத்துமாளுக்காக நாங்கள் செபித்தோம். கர்த்தாவே, அதெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரை வாய்க்க பண்ணும்படியாக செபிக்கிறோம். இந்த ஊழியத்தை கர்த்தாவே நீ விரிவாக்கும்படியாக செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இதுக்கு தடையா இருக்கிற ஆண்டவரே, தடைகள் ஏதாவது இருந்தால் கர்த்தாவே நீ மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். உண்மையோடு உத்தமத்தோடு கர்த்தாவே ஆவியோடு உண்மையோடுமே ஆராதிக்க ஆண்டவரே எங்களை தெரிந்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த வேளையிலே கர்த்தாவே ஹல்லேலூயா, நாங்கள் ஆண்டவரே எங்கள் பவனத்திராய் கடந்து போகிறோம். கர்த்தருடைய கிருபையின் சாநித்தியங்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு நேசிக்கிறார் என்கிற ஊழியத்தின் சார்பாக ஆண்டவரே ஹல்லேலூயா, மட்டுமா எங்களை ஆண்டவரே ஹல்லேலூயா, ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. கேட்டதான ஒவ்வொரு மக்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்களுக்கு கர்த்தர் நிச்சயமா இருக்கிற இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.